எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் பவுலப்போஸ்தலர் பிலிப்புவுக்கு தன் வாழ்த்துக்களை தெரிவிப்பதைப் போல நீங்களும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். நம்முடைய தேவன் நாம் ஒவ்வொருடைய செய்கைக்கு தக்கதான பலனை அளிக்கிற தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவன் நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளுக்கும் அவர் பலன் அளிக்கிறார். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, தேவன் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வருவார். சில வேளைகளிலே இந்த உலகத்திலே நாம் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் உண்டு என்பதை நாம் அறியாமல் போய்விடுகிறதும் உண்டுதான். நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்மை செய்தால் நன்மைக்குரிய பலனும், தீமை செய்தால் தீமைக்குரிய பலனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கும். சில வேளைகளிலே நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு கூட நம்ம நன்மை செய்யும் போது அந்த பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தீமைக்கு பதிலாய் நன்மை செய்கிறோம் அல்லவா? தேவன் நம்முடைய உத்தம குணத்தை பார்க்கிறார், உதாரணத்துவத்தை பார்க்கிறார். தேவன் நம்முடைய மனப்பாங்குகளை பார்க்கிறார். ஆகவேதான் ஒரு முறை சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு அவன் துரத்துகிறான். அவனை கொலை செய்ய வகை தேடி திரிகிறான். அந்த நேரத்திலேயே தாவீதின் கையிலேயே சவுல் அகப்பட்டு விட்டான். இப்பொழுது சவுலை கொலை செய்கிற ஒரு சந்தர்ப்பம் தாவீதுக்கு கிடைக்கிறது. ஆனால் தாவீதோ சவுலை கொலை செய்யவில்லை. தேவன் அபிஷேகம் பண்ணினவன் மேலே தன் கைகளை போடுவதற்கு அவன் அங்கே விரும்பவில்லை. இல்லாட்டால் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். அந்த நேரத்தில் சவுலை அவன் கூப்பிட்டு சொல்லுகிறான், நீ என்னை கொலை செய்ய வருகிறாய், ஆனால் இப்பொழுது அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. நான் உன்னை கொலை செய்கிற நேரம் எனக்கு கிடைத்தது. உன்னை ஈட்டி எடுத்து ஒரே ஒரு குத்தாக குத்தி இருக்கலாம் நான், ஆனால் ஈட்டியை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு போனேனே தவிர உம்மை நான் தொடவில்லை. ஆகவே இப்பொழுது நீ உன் பிள்ளையாண்டானை அனுப்பி, வேலைக்காரனை அனுப்பி ஈட்டியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை கவனிக்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 26வது அதிகாரம் 23வது வசனம், கர்த்தர் அவனவனுக்கும் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக என்று சொல்கிறார். கர்த்தர் அவனவனுக்கு அவனவனுடைய நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பார். சில வேளைகளில் மனுஷன் நமக்கு பலன் அளிக்கிறதில்லை. உங்களுடைய நீதிக்கும் உங்களுடைய உத்தமத்துக்கும் உண்மைக்கும் மனிதர்கள் பாராட்டாமல் போகலாம், மனிதர்கள் கண்டும் காணாதவர்களாக போகலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் மறந்து போகிறவர் அல்ல. தேவன் வருவார், அவர் தம்முடைய பலனை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் தேவனுக்கென்று உண்மையும் உத்தமமாய் அங்கே நீதி உள்ளவர்களாக வாழும்போது அதற்கான பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆகவே தேவன் பலன் கொடுக்கிற தேவன். நான் எப்பொழுதும் தேவனுக்கு பயந்தவர்களாக, தேவனுடைய நீதிக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் எப்பொழுதும் ஜீவிக்கும் போது அதன் பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுக்கு பயந்து தேவனுடைய நீதியிலே உத்தமத்திலே நீங்கள் வாழ்கிறீர்களா? நீங்கள் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், நீங்கள் நன்மை செய்யுங்கள். அநீதிக்கு அநீதி செய்ய வேண்டாம், நீங்கள் நீதி செய்யுங்கள். உங்களை வெறுக்கிறவர்களை நீங்களும் வெறுக்க வேண்டாம், நீங்கள் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கள். உங்களுக்குரிய பலன் உங்களுக்கு தேவன் கொடுப்பார். அவரோடு கூட வருகும், அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறங்கள் அருமை தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளின் நீதிக்கும் அவர்களுடைய உண்மைக்கும் தக்க பலனை நீர் அவர்களுக்கு கொடுக்கிற தேவன் அல்லவா? அன்றைக்கு ஆண்டவரே, சவுல் தாவீதை கொலை செய்ய நினைத்தான். ஆனால் தாவீதோ ஆண்டவரே சவுலின் மேல் கை போட விரும்பவில்லை. அது அவனுடைய நீதிக்கும் உத்தமத்துக்கும்
ஆண்டவரே, நீ ராஜ்ய பாரத்தை தாவீதின் கையில கொண்டு வந்தீங்க. எந்த மனிதனை அழிக்கணும்னு நினைத்தானோ அதே மனிதன் அந்த தேசத்துக்கு ராஜாவாக இருந்தான். தாவீதின் நீதிக்கும் உண்மைக்கும் தக்க பலனை கொடுத்த தேவன் நம்முடைய பிள்ளைகளின் நீதிக்கும் உண்மைக்கும் தக்க பலனை அவர்களுக்கு தேவன் கொடுப்பீராய். தேவனே, வழி நடத்தும், ஆசீர்வதியும். இந்த நாளில கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் நீதிக்கும் உங்கள் உண்மைக்கும் உத்தமத்துக்கும் உடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். காட் பிளஸ் யூ.